கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவும். இந்த இடத்துல பழைய மாவு என்று சொல்லும் பொழுது கெட்ட குணங்கள், பொல்லாப்பான எண்ணங்கள், இன்னும் அநேக காரியங்களை பின்பதாக சொல்லுகிறார். பொருளாசை, விபச்சாரம், இன்னும் பல காரியங்களை சொல்லுகிறார். நம்முடைய வாழ்வில் இவைகள் எல்லாம் புளித்தவைகள் அல்லது பழைய மாவு. இதை பழச நம்ம இருதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நாம் ஆண்டவருக்குள்ள புதிய மனிதனா மாற முடியாது. நம் புதிய மனிதனாய் மாறுவதற்கு எல்லா காரியங்களையும் விட்டுவிட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பொறாமை, வாக்குவாதங்கள், இவைகள் எல்லாம் பழைய காரியங்கள், நம்முடைய வாழ்வின் மாம்சீகத்திற்குரிய காரியங்கள். எனக்கு அருமையானவர்கள், இன்னும் வாக்குவாதம் இருக்கிறதா? பொறாமை அல்லது ஆண்டவர் விரும்பாத காரணம் நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னா இன்னை நாளிலே நாம் அவைகளை எடுத்து போடுவோம். ஏனென்றால் அவைகள் எல்லாம் பழைய புளித்த மாவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புளித்த மாவோடு கூட அல்ல, புதிய மாவோடு கூட நம் வாழ்க்கையை தொடர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பவுல் சொல்லும் பொழுது கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போடுங்கள், ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதுங்கள். அப்போ பொய் சொல்றது பழைய மனுஷன். இந்த பாவங்கள் நிறைய பின்பதாக உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளிலே நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதராக இருப்போமானால் பழையவைகளை கலைந்து போட வேண்டும், பழையவைகளை விட்டுவிட வேண்டும். இந்த பழைய புளித்தமாய் இருக்குமானால் நாம் பண்டிகையை நாம் கொண்டாட முடியாது. கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்தை நாம் உறுதிப்படுத்த முடியாது, பலப்படுத்த முடியாது. So let us celebrate the festival not with the bread of wickedness and evil but with the new bread of sincerity and truth. எனக்கு அருமையானவர்களை, கர்த்தர் இதை விரும்புகிறார். இந்த நாளிலும் பழைய வாழ்க்கை, பழைய எண்ணங்கள், பழைய பாவத்தின் கிரியைகள் நம்முடைய வாழ்வில் இருக்குமானால் இந்த நாளிலும் சொல்லுவோம், ஆண்டவரே இவைகளை வெட்டி எடுத்து போடும் ஆண்டவரே. சொல்லுவதோடு கூட மட்டுமல்ல, நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே இந்த பாவங்கள் என் வாழ்வை விட்டு வெளியே போக வேண்டும் ஆண்டவரே, என்னை ஒரு புதிய மனிதன் ஆக்கும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நாம் உறுதியாக இதனை தரித்து நிற்போமானால் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுவார். ஒருவேளை சில காரியங்கள், பலவீனங்கள், வியாதிகள், கஷ்டங்கள், பண கஷ்டங்கள் இதெல்லாம் வாழ்வில் இருக்குமானால் உன்னை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. இன்றும் அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. தங்களை தாங்களே ஆண்டவரே இருதயத்தை சோதித்தறிய கர்த்தர் உதவி செய்யும். பழைய கிரியைகள் எதுவும் ஒருவர் வாழ்வில் இருக்க வேண்டாப்பா. பழைய காரியங்களை கலைந்து போட்டு புதிய மனிதனாக, புதிய மனுஷியாக கிறிஸ்துவுக்குள் வாழ கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த பூமிக்கு வெளிச்சமாய் உப்பாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.